நிச்சயமாகவே நாங்கள் நுணுக்கமாக விளங்குவோம், பொறாமையுடைய உச்சகட்டம் தான் அது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பொறாமையுடைய பல மராத்திபுகளை தரங்களில் வருவாங்க. அதுல ஆக உச்ச கட்டம் தான் கொலை வரைக்கும் போறது. அதுல மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ஒரு மனிதன் அப்படியே படுக்க போடுறதுக்காக வேண்டி அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய பணத்தை அப்படியே கீழே போடுறதுக்காக வேண்டி, அவனுடைய ஆற்றலை கீழே போடுறதுக்காக வேண்டி சூனியம் என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறது. கண்ணியமானவர்கள், சில மார்க்க அறிஞர்கள் இப்படிதான் வர்ணிப்பாங்க. ஒரு மனிதனை கத்தியால அப்படியே கொலை செய்யறதுக்கு சமனான ஒரு பயங்கரமான ஒரு மனிதனை அழிச்சு நாசமாக்கக்கூடிய ஒரு பாவம் தான் சூனியம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அஸ்ஸபுல் மூபிகாத், ஒரு மனுஷனை அழிச்சு நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் சூனியத்தை மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சூனியம் மிக பயங்கரமான ஒரு கத்தி, ஒரு வாள் என்று தான் நாங்கள் விளங்கணும். இன்றைக்கு சமூகத்தில் இது சர்வ சாதாரணமாக மாறியிருக்கு. ஏண்டா ஒரு மனிதன் நல்ல வாரத்தை அது உள்ளம் சகிக்குதில்லை. தன்னுடைய சகோதரர் நல்ல முன்னுக்கு வாரத்தை சகோதரருக்கு பொருந்து கொள்ளையலாம் இருக்கு, உள்ளத்தால ஏற்றுக்கொள்ள இயலாம இருக்கு. அட புள்ளோங்க நல்லா வாரன்றத பெற்றோர்களால சகிக்க முடியாம இருக்கு, உள்ளத்தால ஏற்றுக்கொள்ள இயலாம இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான காலம். ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை அது கொஞ்சம் முன்னேறி வாரத்தை, கொஞ்சம் செல்வ செழிப்போட வாழ்றத அதை சகிச்சு கொள்ள இயலாம இருக்கு. அதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த சூனியம். கண்ணியமானவர்களே, இந்த சூனியத்திலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றது? நுணுக்கமாக விளங்குங்க. மிக முக்கியமான 3 விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறாங்க. என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை நாங்கள் இதை ஓதி வந்துட்டோம்டா எந்த விதமான சூனியமோ எந்த கெடுதியோ எங்களை வாழ்க்கையில் உண்டாக மாட்டுச்சு, அதனுடைய தாக்கம் வாழ்க்கையில் உண்டாக மாட்டுச்சு. இதை கட்டாயமாக அனுபவ ரீதியாகவும் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இதை கட்டாயமாக சகோதரர்களை நாங்கள் எல்லாம் கட்டாயமாக இதை ஒவ்வொரு வீடுகள்லையும் காலையிலையும் ஓதணும், மாலையிலையும் ஓதணும். வீடுகளில் மாத்திரமல்ல, எங்களோட வியாபார ஸ்தலங்கள்ல, எங்களோட பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இடங்கள்ல, நாங்க மேன்மைப்படக்கூடிய இடங்கள்ல கட்டாயமாக இந்த விஷயத்தை, இந்த துஆக்களை நாங்க ஓதி வரணும். தாக்கம் உண்டாக மாட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. இஸ்தஹ்தமஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க உலமாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த ஆயத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. காலப்போக்கில் சூனியம் முழுமையாக வெட்டிப்பட்டு இல்லாமல் போனது. இது முதலாவது விஷயம். 2வது, ஒரு விஷயத்தை நல்லா பாடமாக்கி ஏழுண்டா இதை ஓதுங்க. கட்டாயமாக வாழ்க்கையில தாக்கம் நிச்சயமாக உண்டாகும், பிரதிபலிப்பு வாழ்க்கையில கட்டாயமாக உண்டாகும். கஅபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லௌலா ஹாதிஹில் கலிமாத், இந்த கலிமாக்களை மட்டும் நான் ஓதி வராட்டி, லஜஅலத்னியல் யஹூது ஹிமார், யஹூதிகள் என்னோட இருந்த பொறாமையால சூனியம் செஞ்சு செஞ்சு என்ன கழுதையாக மாற்றியிருப்பாங்க, கழுதையாக மாற்றியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒன்றுதான் சூனியம். அப்ப நாங்க கேட்டோம், அது என்ன கலிமாத்துகள், என்னத்தை ஓதி வந்தீங்க? சொன்னாங்க அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதி லைஸ ஷைஉன் அஅஸம மின்ஹு வபிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி அல்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரு வலா ஃபாஜிர் வபிஅஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் மின் ஷர்ரி மா ஹலக வபரஅ வஸரஅ என்ற ஆயத்தை நான் முழுமையாக ஓதி வந்தேன். காலையிலேயும் மாலையிலேயும் இந்த யகூதிகளுடைய சூனியத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டவனாக மாறினேன், இல்லாட்டி நான் கழுதையாக மாறியிருப்பேன் என்ற கருத்தை கஅபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே இதை அரபி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எழுதி, தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுத்து, தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் இதை முழுமையாக எழுதி நாங்கள் இதை பாடமாக்கி ஓதக்கூடிய நேரத்தில் சூனியத்துடைய தாக்கம் வாழ்க்கையில் உண்டாக்க மாட்டுச்சு. இது 2வது விஷயம். 3வது விஷயம் தெளிவாக விளங்குங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு சிறிய ஒரு நூல் எழுதுறாங்க.
லிவிகாயத்தி சிஹர், சூனியத்திலிருந்து தான் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி 8 விடயங்களை அழகாக ஒன்றின் பின் ஒன்றாக எழுதியிருக்கிறாங்க. முஜர்ரப், அனுபவ ரீதியாக அனுபவிக்கப்பட்ட மிக முக்கியமான விடயம், சூனியத்துடைய தாக்கம் வாழ்க்கையில உண்டாக மாட்டுச்சு. அப்படி சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியம் வெற்றி பெற்று போகும். சூனியம் செய்ய யார் சரி செய்ய நினைச்சாங்கடா, சூனியத்துடைய தாக்கம் நாங்கள் இதை ஓதி வாரனால என்னோட வாழ்க்கையில ஒரு நாளும் உண்டாக மாட்டுச்சு. அதுல முதலாவது விளங்குங்க, முதலாவது சலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மீது 11 தடவைகள் சலவாத் ஓதுறது. எத்தனை தடவைகள்? 11 தடவைகள். இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா 3 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகான முறையில் ஓதுறது. மூன்றாவது, அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 4 சூறாக்களையும் 3 தடவைகள் அழகாக பசுந்தா ஓதுறது, சத்தம் போட்டு அழகான முறையில் ஓதுறது. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், ஆயத்துல் குர்சி இருக்குதானே, இந்த ஆயத்துல் குர்சிய 3 தடவைகள் அழகாக சத்தமிட்டு அப்படியே ஓதுறது. ஓதி அஞ்சாவது வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம் என்று கடைசியா ஓதுவோம் தானே, இதை அப்படியே 9 தடவைகள். எத்தனை தடவை? 9 தடவைகள் அழகான முறையில் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஓதுறது. ஆறாவது வகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்தை 3 தடவைகள் ஓதுறது. ஏழாவது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், என்ன சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வார்த்தையை 3 தடவைகள் ஓதி போட்டு கடைசியாக 8வது அதே போல சலவாத், ஆரம்பத்தில் எப்படி ஓதினோமோ அதே போல 11 தடவைகள் சலவாத்தை ஓதி ஒரு தண்ணி கோப்பை ஒன்றை எடுத்து அதில் அழகான முறையில் ஊதி நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் அப்படியே தொடர்ந்து குடிச்சு கொண்டு வந்தால், சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியம் காலப்போக்கில் அப்படியே முழுமையாக வெட்டிப்பட்டு சிதறி போகும். அப்படி யார் சரி சூனியம் செஞ்ச எத்தனிச்சாங்கடா, சூனியம் செய்ய வைத்திருந்தாங்கடா, சூனியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கடா, ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில சூனியத்துடைய தாக்கம் உண்டாக மாட்டாது. இவைகள் சூனியத்தை அப்படியே முழுமையாக திருப்பி தௌடுபடியாக்கி இல்லாமலா. இது அனுபவ ரீதியாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிதாபுல எடுத்தெழுதியிருக்கிறாங்க. இதை சமகாலத்தில் அதிகமான உலமாக்கள் இது படிக்க சொல்லப்பட்டு யார் யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில யதார்த்தத்தில் நேரடியாக பார்த்த விஷயம் என்றதை நாங்கள் சிந்தனையில கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் இந்த 3 விஷயங்களையும் கட்டாயமாக எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடப்போம், அதை அமல் செய்ய ஆரம்பிப்போம், இதை எழுதி பாடமாக்கி அமல் செய்ய ஆரம்பிப்போம். அது எவ்வளவு பெரிய பொறாமக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கண் சிருஷ்டி கெட்ட பார்வை பார்க்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உண்டாக மாட்டார்.